அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த படம் ஒன்று காட்டியிருக்கல. இந்த படத்தில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, சிறு சுற்றுப்புறம் மைனர் சர்க்கியூட் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 20 ஹெக்டேர் பரப்பளவுக்கு மேலே இருக்கிற காடு, மலை, குன்று, கரடு, ஏரி, ஆறு, இந்த மாதிரி அரசு புறம்போக்கு நிலங்களை ஒரே புலமாக வச்சு அளவு செய்யப்பட வேணும். இந்த புலங்களின் மத்தியில் ஒரு ஜீலைன் கோடு, அங்கே பாருங்கள், அந்த படத்தில் பாருங்கள், ஒரு ஜீலைன் கோடு போகுது பாருங்கள், ஒரே கோடு தான். கோட்டை வச்சு அதோட மூளைவிட்ட முக்கோண முறையில் அளவு செய்ய இயலாத இனங்களுக்கு முக்கோணமாக பிரித்து தான் அந்த காலத்தில் சர்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வரையும் போது முக்கோணமாக பிரித்து தான் வரையணும். அந்த மாதிரி வரையாமல் ஒரே ஜீலைனில் எல்லா ஜங்ஷன் பாயிண்ட்னால் ஏபிசிடின்னு இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் ஒரே ஜீலைனில் ஆஃப்செட் எடுக்கிறதுக்கு பேர். ஆஃப்செட் எடுத்து அந்த வரைபடம் வரைகிற சிறு சுற்றுப்புலங்களாக அமைச்சு கோண அளவை கற்கள் நட்டு கோண அளவுகள் வாசித்து கணக்கீடு செய்து சிறு சுற்றுப்புலங்களாகவே வரைவு செய்யப்பட வேண்டும். இதற்கு தான் சிறு சுற்றுப்புலம் அல்லது மைனர் சர்க்கியூட் என்று பெயர். இந்த வரைபடத்தில் பக்கத்தில் லேடர் இருக்குது பாருங்கள். லேடர்னால் இந்த வரைபடம் வரைஞ்சதுக்கான ஜங்ஷன் பாயிண்ட்லாம் எடுக்கிறதுக்கு ஒரே ஜீலைனில் எடுத்திருப்பாங்க. நடுவில் மத்தியில் ஒரு ஜீலைனை போட்டு எல்லா ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கும் ஆஃப்செட் எடுத்திருப்பாங்க. அதை இணைச்சிருப்பாங்க. அதாவது 20 ஹெக்டேர் பரப்பளவுக்கு மேல் இருக்கிற எல்லா அரசுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாத்தையுமே சிறு சுற்றுப்புறமாக ஒரே ஜீலைனில் எடுத்து வரைகிறது. இதுக்கு பேர் தான் மைனர் சர்க்கியூட் ஃபீல்டுன்னு பேர். தேங்க்யூ.